ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஆர்ஆர் ஃபேன். அதான் சொல்ல ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது எதுவும் தெரிஞ்சது தெரியாம ஷேன்வார்னே தலைமையில முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையா? அதுக்கப்புறம் 16 வருஷமா கப்பை தொட்டு கூட பார்க்கலன்றது தான் இங்க சபையில நான் சொல்லிக்கிற விஷயம். எங்களாச்சும் ஒரு வாட்டி கப்பு வச்சிருக்கோம். 5 டீம்ஸ் 18 வருஷமா கப்பு இல்லாம தான் தள்ளிட்டு இருக்காங்க. போய் சொல்லு 5 சாம்பியன். இப்ப நான் சிஎஸ்கேன்னு சொல்லவே இல்லையே. நான் ஆர்ஆர் ஃபேன் தான். ஆர்ஆர் ஃபேன் தான். நான் இங்க சிஎஸ்கே ஃபேன். எதிரி எனக்கு ஆர்ஆர் ஏன் பிடிக்குன்னா எனக்கு பிடிச்ச 3 பிளேயர்ஸ் அங்க இருந்தாங்க. நீங்களும் ஆர்ஆர் ஃபேனா தான் இருந்தீங்க. நான் இருக்கட்டும். பட்டன் ஒருத்தங்க தான் இருந்தாரு. எனக்கு முடிச்ச 3 பிளேயர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சஞ்சு சாம்சன், ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் கூடவே சந்தீப் சர்மா. இந்த 3 பேருக்காக அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் அந்த டீம் சப்போர்ட் பண்ணுவேன். எப்பவுமே என்னோட செகண்ட் ஃபேவரட் ஆர்ஆர் தான் இருந்தது. ஆர்ஆர் சிஎஸ்கே மேட்ச் யாரை சப்போர்ட் பண்ணுவேன்? ஆர்ஆர் சிஎஸ்கே மேட்ச்னா மேட்சிங் சப்போர்ட் பண்ணுவேன். யார் ஜெயிச்சாலும் எனக்கு பாத்தீங்களாங்க. இவன் யாரு தெரியுதா? இவன் தாங்க மிகப்பெரிய பிளாக் ஷீப். ஆர்ஆரோட ஹோம்ல விளையாடும் போது ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சிஎஸ்கே ஹோம் நடக்கும்போது சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவேன். ஆளுக்கு ஒண்ணு. இந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து. பரவாயில்லையே. சரி, இருந்துட்டு போட்டோம். ராஜஸ்தான் ராயல் இந்த ஆக்ஷன்ல நிறைய பிளேயர்ஸை தட்டி தூக்குனாங்க. கம்மியா எடுத்துக்காங்க விட்டாங்க. ராகுல் டிராவிட் இருக்காரு உள்ள. கோச்சா இருக்கிறாரு. ஆப்வியஸ்லி அவங்க டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னன்னா சஞ்சு சாம்சன் கேப்டனா இருக்காரு. சஞ்சு சாம்சன் கேப்டன் தான். அதை வச்சுட்டு போங்க. அதுக்காக தானே பிளான் பண்ணி பட்டன் எல்லாம் அனுப்பிச்சு விட்டீங்க. அனுப்புலங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் யாரு வேணும் வேணாம். 15 கோடி போயிருக்காருப்பாங்க. போட்டோம், தேவையில்லை எங்களுக்கு 15 கோடி ராஜஸ்தான் ராயலோட. ஓகே, இப்ப நான் சொல்லிடுறேன். 41 கோடியை வச்சு ஆக்ஷன்ல உள்ள வரதே பெரிய விஷயம். ஏன்னா இவனோட 3 மடங்கு ஒருத்தன் வச்சுட்டு அமௌண்ட் வச்சுட்டு உள்ள வந்தான். பட் அவங்களுக்குலாம் டஃப் கொடுக்குற வகையில நல்லாவே ஆக்ஷன் பண்ணிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ். உங்ககிட்ட 41 கோடி கொடுத்து என்ன பண்ணிருப்பீங்க? கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப பாத்துருப்பேன். உங்ககிட்டனா சிஎஸ்கே டீம் கிட்ட அவ்வளவுதான். நாங்க சும்மாவே பேஸ் பிரைஸ் எடுக்கிற ஆளு போடு. எல்லாரும் டொமஸ்டிக் பிளேயர் அப்படி இருக்கிறப்போ 41 கோடியை வச்சு ராஜஸ்தான் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சரி நான் சொல்லிடுறேன். அதிகமான அமௌண்ட்டுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரு 12 கோடி 50 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன்ல ஆர்ஆர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னா அது ஜோஃப்ரா ஆர்ச்சர். நல்ல வேலை, நல்ல பிக்குன்னு சொல்லியிருந்தாலும் வெறியா இருப்பேன். எனக்கு போல்ட்டுக்கு போயிருக்கலாம்னு தோணுச்சு. போல்ட் மும்பை கிட்ட கொடுத்துட்டு ஆர்ச்சரை கூட்டு வந்தாங்க. 11 கோடிக்கு 12 கோடிக்கு ஏன் நீங்க போல்ட் எடுக்கல? ட்ரெண்ட் போல்ட் எடுத்துருக்கலாம். எனக்குமே அது தோணுச்சு. என்ன பாண்டவர்கள் இருக்காங்க இப்ப அவங்க டீம்ல சேர்த்து விட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க. இல்ல ஆர்ச்சர் நல்ல பவுலர் தான், அது பிரச்சனை இல்ல. திடீர்னு ஐயோ கால் வலிக்குது, ஐயோ கை வலிக்குது. மேட்ச் மொத்தம் இந்த 14 மேட்ச் எத்தனை மேட்ச்ல பிரசன்ட் ஆவார்னு நினைக்கிறாரு? பிரசன்ட்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அவ்வளவுதான். பாத்து அந்த அளவுக்கு இருப்பாரு. அதுதான் பெரிய மைனஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் கிட்ட இருக்கு. அது இல்லாம அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த 2வது பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் பிளேயர்ஸ் அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த பிளேயர் இவர் தான். 6 கோடி 50 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுத்த அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் இவருக்கு கொடுத்திருந்தாங்க. துஷார் தேஷ்பாண்டே பேசு, வெயிட் பண்றேன் நான். பேசு. சிஎஸ்கே இருந்து என்னோட ஃபேவரட் பிளேயரும் இப்போ ஆர்ஆர் கொண்டாரு. இப்ப சொல்லுங்க, இந்த மேட்ச் நடக்கிறப்ப துஷார் தேஷ்பாண்டே ஃபேவரட் பிளேயர் அவன் சொல்லணும். நான் சொல்லுவேன். சிஎஸ்கே செய்வாரு, அப்ப தெரியும் உங்களுக்கு. சிஎஸ்கே செய்வாரு. ஆமா, உள்ள இருந்து தெரிஞ்ச வரைக்கும் போதாதா? வெளில வர போய் செய்யணுமாங்களா? உங்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன், 2024 டெத் ஓவர்ல பெஸ்ட் எக்கானமின்னு சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா அதோட பேர் மேல இருக்கும். ஆர்சிபி கூட அன்னைக்கு அவன் தானே பெரிய வேலையா பார்த்துட்டு போனவன். ஆர்சிபில பெரிய வேலை பார்த்தது யாருன்னு பெரியவருக்கே தெரியும். ஆமா, ஐயோ பெரிய அந்த ஒரு ஷாட் ஏதோ வெளில போயிடுச்சு. அதுக்காக வாடா நான் பொதுவா சொன்ன பெரியவர். நீங்க கனெக்ட் அடிச்சுட்டாங்க எல்லாரும் அலற விட்டு. ஆடியன்ஸ்க்காக நாங்க ஆடணும்டா, டீமுக்காக நீங்க ஆடல. அதுதான் துஷார் தேஷ்பாண்டே பண்ணாரு. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு போட்டு கொடுத்தாரு, அவ்வளவுதான். சரி சரி. அதுக்கப்புறமா வனிந்து அசராங்கா நம்ம அவரை எடுத்திருந்தாங்க. அதாவது வனிந்து அசராங்கா அண்ட் தீக்ஷனா 2 பேரையும் ஒன்னாதான் தூக்கி இருந்தாங்க. எந்த சீலைங்க பேர் ஆட விடுவீங்க? என்னடா நீங்க? வனிந்து அசராங்கா பாத்தீங்கன்னா 5 கோடி 25 லட்சத்துக்கும் தீக்ஷனாவை 4 கோடி 40 லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க. 2 பேரையுமே ஆட வைப்பாங்க அப்படிங்கறதா என்னோட ஒப்பீனியன். 2 பேரும் எப்பறம் ஆட விடுவாங்க? ஆல்ரெடி சஹால் அஸ்வின் எப்படி ஆடினாங்க அப்படிதான். அசராங்கா பேட்டிங்கும் கொடுப்பாரு. சஹாலோட பிளேஸ்ல தீக்ஷனாவும், அசராங்கா பாத்தீங்கன்னா அஸ்வினோட பிளேஸ்ல ஆடுவார் ஆல்ரவுண்டரா. நான் டீமை கன்சிடர் பண்ணல. அடுத்து போ. சரி, ஓகே. அதுக்கப்புறமா இதுதான் பயங்கரமான பிக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்கு. என்ன பர்த்டே பிக்கு? சாரிடா, கேவலமான சொல்றது. நிதிஷ் ராணா இந்த இடத்துல நான் கேட்க ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு கேட்கற அளவுக்கு ஒரு விஷயம் தோணுது. இல்ல, அவங்க கிட்ட அந்த இடத்துல ஃபில் பண்றதுக்கு இடம் கிடையாது, அமௌண்ட் கிடையாது. 4 கோடி 20 லட்சத்துக்கு போயிருந்தாரு. கம்மியான அமௌண்ட் தான். இதாண்டா ராஜஸ்தானோட உருப்படியான ஒரு பிக்கு. நிதிஷ் ராணா நம்பர் 4 இல்லையே, பராக் இருக்காரு. டேய் எங்கடா ஆட வருவீங்க அவரை நீங்க? ஒன் டே ஒன்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஷ்வால், 1 டே 1 நிதிஷ் ராணா. ஓகே, நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, குட். அது இல்லாம ஃபசல் ஃபருக்கி 2 கோடி. எனக்கு தெரிஞ்சு ஃபசல் ஃபருக்கி தான்
த்ரூ அவுட் த சீசன் எல்லா மேட்சும் ஆட போற ஓவர்சீஸ் பவுலர். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையாது. நான் இப்பயே சொல்லிக்கிறேன், ஃபருக்கி செம்ம பவுலர். பெஞ்சில் இல்ல, வரணும் ஃபர்ஸ்ட் ஆடுறது. ஆட வந்தாருன்னா ஆடுவாரு, ஃபர்ஸ்ட் வரீங்க இல்ல அது கிளம்பி வருவாருங்கிறது எனக்கு டவுட் தான். பசலை குறுக்கியை பொறுத்த வரைக்கும் சரியான பிக்கு, செம்ம பிளேயரு. நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் மாதிரியான பிளேயர்ஸ் கம்மின்ஸா இருந்ததுனால வந்து ஓவர் ஷூட் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். பட் நல்ல பிளேயர்னு அவரு. அடுத்ததா கெவானா மப்பாக்கா. ஸோ அவர் வந்து 1 கோடி 50 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. இந்த மப்பாக்கா யாருன்னு தெரியுமா? ஏற்கனவே வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து அவர் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சின்ன பையனுக்கு ஓவர் கொடுத்தாங்க. மட்டும் பொழந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப மோசமான ஒரு 27 ரன் அடிச்சு கொடுத்தாரு ஒரே ஓவர்ல. அதுக்கப்புறமா அவருக்கு ஆறுதல் சொல்லவே பல பேர் வந்தாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கியிருந்தாரு. அந்த இனிஷியேட்டிவ் அதுக்கப்புறமா மப்பாக்கா கம்பேக் கொடுத்திருப்பாரு. அவர் கொடுத்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. மப்பாக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டர், அதனாலதான் அந்த பதட்டம். அண்டர் 19 இருந்து வராரு அப்படிங்கிறதுனால அடி வாங்கினாரு. பட் கண்டிப்பா ஒரு நல்ல குரூம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் நல்லா கொண்டு வருவாங்க நம்புறேன். பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆகாஷ் மத்வால் அவர் எடுத்திருந்தாங்க. ஆகாஷ் மத்வால் 1 கோடி 20 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஆகாஷ் மத்வாலை பொறுத்த வரைக்கும் அவருமே ஒரு நல்ல பவுலர், இந்தியன் பேசர், பேட்டிங்கும் அவரால் ஆட முடியும். முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்த ஒரு பிளேயர், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். இவருக்கு ஆர்டி யூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு மும்பை கிட்ட பேசிட்டு இருந்தோம். பட் அவங்க பண்ணல, ஆர்ஆர் தட்டி தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே மும்பைக்கும் ஆர்ஆருக்கு தான் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. மும்பை கேட்கிற பிளேயர்ஸ்க்குலாம் ஆர்ஆர் கேட்பாங்க, ஆர்ஆர் கேட்கிற பிளேயர்ஸ்க்குலாம் மும்பை வைக்குவாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர்ல இருந்து அந்த ஃபைட் போயிட்டு நெக்ஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பேர் வந்து மேபி சர்ப்ரைஸா இருக்கலாம். வைபவ் சூரியவன்ஷி 1 கோடியே 10 லட்சம். இவங்க யார் தெரியுமா? அவரு அதான் வைபவ் சூரியவன்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ஒரு கம்மியான ஒரு ஏஜ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசுல ஒரு பையன் உள்ள வரான் அப்படின்னா இந்த ஆசை எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பா ராகுல் போவாருன்ற மாதிரி ஆசை இருந்துச்சு. அவரு இங்க ஜஸ்ட் டீம் எடுத்து வைக்க மட்டும் போறது கிடையாது, அவர் ஆடுவாரு. இந்த சீசன் அவர் ஆடுவாரு. யார் மேல உள்ள நம்பிக்கை? உங்க அண்ணன் மேல உள்ள நம்பிக்கை இல்ல, சஞ்சீவ் மேல உள்ள நம்பிக்கை கிடையாது, ராகுல் டிராவிட் மேல உள்ள நம்பிக்கை. ஏன்னா அவங்க ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் கோச்சான ராத்தர் வந்து அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காரு, சிமுலேஷன் சேலஞ்சு. உனக்கு 1 ஓவர்ல டைம் கொடுக்குறோம், 17 ரன் எனக்கு அடிச்சு காட்டு அப்படின்னு இருக்காரு. பையன் 3 பால் 6 அடிச்சு முடிச்சுட்டு போயிருக்கான். இத்தனைக்கு பெரிய பவுலர்ஸ். அவனோட ஏஜ் வந்து 13, 14 ஆக போகுது இப்போ கொஞ்ச நாள்ல. மகேந்திர சிங் தோனி ஆடாம பாக்கி 3 பால் மிச்சம் வச்சிருக்காரு. புரியல. 14 வயசு ஆக போகுது. ஐபிஎல் வரதுக்குள்ள ஒரு 14 வயசு ஆயிடும். 14 வயசு பையன் ஐபிஎல்ல வந்து டெபியூட் ஆக போறான். யோசிச்சு பாருங்களேன், மேபி நிதிஷ் ராணா உட்கார வச்சுட்டு இவர் ஒன் டே ஒன் பிளேயரா இவர் இறக்குனாங்கன்னா எப்படி இருக்கும்? என்னடா பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த பையனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெபியூட் ஆனார் அப்படின்னா இவர் தான் எங்க ஸ்டேஜ்ல ஐபிஎல் டெபியூட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் 14 வயசு பையன் எப்படி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆட்கள் கூட ஆட போறான் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இவர் அண்டர் 19 ஆடிட்டு இருக்காரு. அண்டர் 19 ரொம்ப எங்க ஸ்டேஜ்ல செஞ்சுரி அடிச்ச பிளேயர் வந்து ஆஸ்திரேலியா ஏகேஜரவே அடிச்சிருந்தாரு. ஸோ அதுவுமே இவர் தான். அப்படி இருக்கிற போது 14 வயசு பட் பவர் ஹிட்டிங் இருக்கு. பெரிய பவுலர்ஸா அவரால் மீட் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு ஆப்போசிட் ஸ்டார்க்கு போடுறாருன்னா இவரால் மீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். அதான் ஜெய்ஸ்வால் தான் ஸ்டார்க்கு ஒண்ணுமே இல்ல போட சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அந்த கான்ஃபிடென்ட்டே போதுமே. சரி, நீங்க 14 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 14 வயசுல நான் வந்து அப்போ அவர் அங்க போறாங்க அவங்க இங்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் அப்பயும் எதுவும் உருப்படியே பண்ணல. சார் என்ன இந்தியாவுக்கு சோதனை வாங்கிட்டீங்க 14 வயசுல? கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். யாரு கூட? தனியா பசங்க கூட. அதான் தெரியும் எனக்கு. கண்ணாமூச்சி விளையாட்டு, கபடி ஆடிட்டு இருந்தேன். அப்பலாம் சிங்கிள் கபடி ரொம்ப ஃபேமஸ் தெரியும்ல. சொல்ல மாட்டாங்க. நான் ஸ்கூல் டைம்ல சிங்கிள் கபடி தெரியும்ல, ரொம்ப ஃபேமஸ். சிங்கிள் கபடியா? ஆமா. அந்த பக்கம் ஒரு 4-5 பேர் ஒண்ணா இருப்பாங்க. இந்த பக்கம் தனியா ரைடு போகணும். எப்படி போனா போயிட்டு வண்டியா போய் இழுத்துட்டு தான் வருவேன். என்னோட சின்ன பசங்க இருப்பாங்க. ஆப்பரண்ட்ல யார் பெண்களா ஆண்களா? ரெண்டுமே இருந்திருக்காங்க. அதான் பாத்து பொண்ணுங்கள்ட்ட போயிட்டு ஸ்கூல் டைம்ல அது ஸ்கூல் டைம் தானே விளையாடுவீங்க எல்லாரும். ஆனா என் கிளாஸ் எல்லாம் ஒரு பொண்ணு இருந்தா, பேர் சொல்லாமான்னு தெரியல, ஸ்கூல் படிக்கும் போது. அது வந்து பசங்க பொண்ணுங்க வந்து கபடி ஆடுவோம். 8th 9th படிக்கும் போதெல்லாம் தனியா 3 பசங்க இழுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. This is an unwanted statement irrelevant to the current situation. ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள பர்சனல் என்ட்ரி மாதிரி போயிட்டு இருக்காது. டீம்ல வாடா யாரு பண்ணுது? ஓகே, அடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா சுபம் தூபே. சுபம் தூபே இவர் அவரை விட ஒரு நல்ல பிளேயர். இவர் ஆல்ரெடி ராஜஸ்தான் ஆடி இருக்காரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் சுபம் துபேவை பொறுத்த வரைக்கும். பாக்குறதுக்கு அமர்தீப் சிங் மாதிரி இருப்பாரு. பர்ஃபார்மன்ஸ் அதே அளவுக்கு ஹிட்டா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. அது இல்லாம யுத்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் 35 லட்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது இல்லாம அசோக் சர்மான்னு ஒரு பிளேயர், பேஸ் பிரைஸ் 30 lakhs. குணால் ராத்தோர் 30 லட்சம். ராத்தோரா பேட்டிங் கோச் வந்து ராத்தோர். இப்ப குணால் நான் செக் பண்ணி சொல்றேன். அப்ப ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு, வாய்ப்பு இருக்குங்க. அப்படிலாம் இருக்காது. சச்சின் பேபின்னு அதுக்காக சச்சின் பேபின்னு சொல்ல முடியுமா? இது ராத்தோருங்கிறது வந்து அவங்களோட ஃபேமிலி நேமா இருக்கலாம். ஆமா,
வாய்ப்பு இருக்குது. சரி பாப்போம். குமார் கார்த்திகேயா சிங் 30 லட்சம் பேஸ் எடுத்திருந்தாங்க. இவருமே முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். நிறைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸை தட்டி தூக்கி இருந்தாங்க நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓவராலா பார்க்கும்போது ஓகே 41 கோடியை வச்சு ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த டீமோட ஆல்ரெடி ரீடைன் பண்ணதுல 6 பேரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மற்ற மிச்சம் 5 பேருக்கு தான் போய் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு நம்ம அந்த ஓவர்சீஸ் பவுலர் ஸ்லாட் வந்து மேபி கொஞ்சம் வீக்கா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். லைட்டா வீக்கா தான் இருக்கா அப்படி. இருந்தாலும் ராஜஸ்தானே வீக்குன்றதால அது பெருசா கமெண்ட் சொல்ல மாட்டேன். பட் பார்க்கலாம், ராகுல் டிராவிட்டோட தலைமையில் இறங்க போற இந்த சஞ்சு சாம்சனுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ் பட்லர் இல்லாம திண்டாட போற வட்டி வெயிட் பண்றேன். ஜிடிக்கு ராஜஸ்தானுக்கு எப்ப மேட்ச் எடுத்து வெயிட் பண்றேன். ஓட விட்டு அடிக்கிறான். ட்ரெண்ட் போல்ட் கிடையாது உங்களுக்கு, அஸ்வின் கிடையாது, சாகல் கிடையாது, எவனும் ஓர்பட விடுவீங்க. சந்தீப் சர்மா பறக்க. சந்தீப் சர்மா பறக்கிறாரா இல்ல ஐபிஎல் வரலாற்றுல 175 அடிச்சிருக்காருனால கெயிலு அந்த ரெக்கார்டை உடைக்கிறேன்டா. அந்த ரெக்கார்டை உடைக்கிறேன். நானும் வெயிட் பண்றேன் பட்லரை தூக்குறதுக்கு. சந்தீப் சர்மா வருவாங்க. 3 பவுலருமே இல்லையே. மேபி ட்ரெண்ட் போல்ட் இருந்தாருன்னா அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப் போட்டு ஏதாவது பிளான் பண்ணுவாரு. அதுக்கு வழி இல்லையே. சந்தீப் சர்மா வச்சு தூக்குவாங்க. சந்தீப் சர்மா அண்டர் ரேட்டட். அந்த அண்டர் ரேட்டட் எத்தனை வாட்டி நிறுத்தலாம். அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு, பும்ரா அளவுக்கு சந்தீப் சர்மாக்கு ரெக்கார்ட் இருக்கு, அவன் ஏன் பெரிய ஆளாம போனா. பெரிய டீம் இல்ல, பும்ராவே போட்டு பொழந்தோம் தானே நாங்க. பாரு வெயிட் பண்ண. ஜிடி சென்னை வர்சஸ் ஆர்ஆர், ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் எங்கடா தேடுறேன்டா. வரட்டும் உன்னை முடிஞ்ச அந்த மேட்ச் கிட்டு போயிருந்தா லைவ்ல அகமதாபாத் ஸ்டேடியத்துல போய் உட்காந்து பாரு, வாங்குறத பாருன்னு காட்டுறேன்டா. வாடா ஃபிளைட் டிக்கெட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, அட்டு போறேன்டா வாடா.